இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி முருகப்பெருமானுடைய திருவருளை மனமொழி மெய்களினாலே வணங்கிக் கொண்டு ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய இந்த நற்பொழுதிலே தைப்பூசம் என்று சொல்லப்படுகிற சைவத்தமிழ் மக்களினால் வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான விரத நாளாகவும் பண்பாட்டியலோடு சம்பந்தமான ஒரு நாளாகவும் போற்றப்படுகின்ற தைப்பூச நன்னாள் பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த வேளையிலே சிவ அருளினாலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன். தைப்பூச நிகழ்வானது எங்களுடைய சைவ வழிபாட்டிலே சிவப்பரம்பொருள் அம்பிகை முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு மிக்க ஒரு நன்னாளாக இந்த தைப்பூச நன்னாள் கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு விசேடமாக முருக கடவுளுக்கு கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக இந்த தைப்பூச நன்னாள் விளங்குகிறது. எங்களுடைய சைவத்தமிழ் வாழ்வியல்ல இந்த தை மாதம் 10வது மாதமாக கொள்ளப்படுகிறது. எங்களுடைய சைவ வாழ்வியல் சைவ பண்பாட்டு அம்சங்கள் எல்லாம் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு வழிபாடு செய்யப்படுகின்ற வழிபாட்டு நெறியிலே நாங்கள் வாழுகிறோம். சூரிய பகவானுடைய அடிப்படையிலே பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதோடு அங்கே சூரிய பகவானையும் நீள்கோட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த சூரியனுடைய பெயர்ச்சி அடிப்படையில் இந்த மாதங்கள் கணிக்கப்படுகிறது. எங்களுடைய சைவத்தமிழ் மக்களுடைய வாழ்வியல்லே சித்திரை மாதம் 1வது மாதமாக சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் அந்த மேட ராசியிலே பிரவேசிக்கிறான். 12 ராசிகளிலே முதல் ராசி ஆகிய மேட ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறான். இந்த தை மாதம் சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறான். இந்த தை மாத தொடக்கத்தை நாங்கள் மகர சங்கராந்தி என்று தைப்பொங்கல் பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கிறோம். நம்முடைய சைவ வாழ்வியல்லை ஒரு ஆண்டை 2 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். உத்தராயண காலம், தட்சநாயன காலம். உத்தராயண காலம் என்பது தை தொடக்கம் ஆனி வரை உள்ள காலம். தட்சநாயன காலம் என்பது ஆடி தொடக்கம் மார்கழி வரை உள்ள காலம். இந்த உத்தராயண காலம் தேவர்களுடைய பகல் பொழுதாக சொல்லப்படுகிறது. தட்சநாயன காலம் இரவு பொழுதாக சொல்லப்படுகிறது. இந்த இரவு முடிந்து மார்கழி முடிந்து தை தொடக்கம் இந்த மகர ராசிக்குள்ளே சூரிய பகவான் பிரவேசிக்கிறான். இது மகர சங்கராந்தி என்று நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த உத்தராயண காலத்தினுடைய தொடக்க பண்டிகையாக சைவத்தமிழ் மக்களுடைய வாழ்வியல் பண்டிகையாக சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகையாக நாங்கள் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறோம். தைப்பொங்கலுக்கு அடுத்து வருகிற ஒரு முக்கிய விழாவாக பண்பாட்டியலோடு அம்சத்தோடு தொடர்புடைய ஒரு நிகழ்வாக ஒரு விரத நன்னாளாக இந்த தைப்பூச நன்னாளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தை மாதம் எங்களுடைய தமிழ் மாதத்தின்படி 10வது மாதம். இந்த பூச நட்சத்திரம் நட்சத்திரங்களிலே 8வது நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரம் இருக்கிறது. நட்சத்திரங்கள் 27, ராசிகள் 12 என்று சொல்லுகிறோம். அந்த 27 நட்சத்திரங்கள்ல 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த தைப்பூசம் என்றால் என்ன என்று நாங்கள் இந்த வேளையிலே நோக்குகின்ற பொழுது தை மாதத்திலே பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி திதியும் கூடி வருகின்ற அந்த நன்னாள் தைப்பூச நன்னாள் என்று பார்க்கிறோம். அங்கே சந்திரனுடைய பௌர்ணமி, அங்கே நட்சத்திரங்கள்ல 8வது நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரம் இந்த பௌர்ணமி நாளோடு கூடி வருகின்ற வேளையில இந்த தைப்பூச பண்டிகை விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். இது சைவத்தமிழ் மக்களுடைய வாழ்வியலுடைய ஒரு அடிப்படையான அவசியமான அனைவரினாலும் முக்கியத்துவம் படுகிற ஒரு விரத நன்னாளாக இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். அங்கே சம்பந்த பெருமான் பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவைத என்று பாடுகிறார். இந்த தைப்பூச திருநாளானது சிறப்புக்குரிய நாளாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக நாங்கள் இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். இந்த மகர சங்கராந்தியினுடைய தொடக்கம், அந்த மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகின்ற இந்த தைப்பொங்கலுக்கு அடுத்த நாளாக இந்த தைப்பூச நன்னாளை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற ஒரு சிறப்பை பார்க்கிறோம். இந்த மகர சங்கராந்தியினுடைய தைப்பொங்கலுக்கு அடுத்த பண்டிகை இந்த தைப்பூசம்.
எங்களுடைய சைவ வாழ்வியல் எல்லாம் சூரியனோடு தொடர்புடைய பூமியின் நிலைப்பாட்டின் காரணமாக பல விரதங்களை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். அது வருடத்தினுடைய மிகவும் சக்தி நிறைந்த பௌர்ணமி நன்னாளாக, இந்த உத்தராயண காலத்தினுடைய முதல் பௌர்ணமி நாளாக தைப்பூச நன்னாள், பூச நட்சத்திலே வருகிற பௌர்ணமி நன்னாள் சிறப்பு பெறுகிறது. அந்த நாள் தைப்பூச நாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். தைப்பூசத்தன்று அங்கே முருகப்பெருமான் அன்னை பார்வதியாகிய பராசக்தி இடத்திலே அங்கே சூரபத்மனோடு யுத்தம் புரிவதற்காக வேல் வாங்கிய நன்னாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தைப்பூச நன்னாள் வேல் வழிபாட்டோடு தொடர்புடைய ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம். வேல் என்பது ஞான வடிவத்தை குறிக்கிறது. ஞானம் அருளுகிற, ஞானம் கிடைக்க பெறுகிற பொழுது இறைவனே குருவாக வந்து அங்கே எங்களுக்கு அருளாட்சி புரிகின்ற அற்புதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த சிவனும் அம்பிகையும் அங்கே இணைந்த சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிற ஒரு நாளாகவும் இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். அங்கே சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் அங்கே பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற திருநடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான் தூக்கிய திருவடிகளோடு. அந்த பஞ்சகிருத்திய நடனத்தினூடாக படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அந்த ஐந்தொழில் தத்துவத்தை நடராஜ பெருமான் சிதம்பரத்திலே தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். அங்கே தில்லையிலே நடராஜ பெருமான் தனித்து திருநடனம் ஆடிய நாள் மார்கழி திருவாதிரை என்று பார்க்கிறோம். அது ஆருத்ரா தரிசனம் என்று போற்றப்படுகிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே அங்கே நடராஜ பெருமான் சிவபெருமான் நடனம் ஆடியிருக்கிறான். அந்த நடனம் சிவசக்தியோடு, அங்கே அம்பிகையோடு நடராஜ பெருமான் சிவகாமி தாயாரோடு இணைந்து நடனம் ஆடியிருக்கிறான். இந்த தைப்பூச நன்னாள் சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. சிவனும் சக்தியும் இணைந்த அருளை பெறுகிற ஒரு நன்னாளாகவும் நாங்கள் இந்த தைப்பூச நன்னாளிலே பார்க்கிறோம். அந்த முருகப்பெருமானுக்கு ஞானவேல் சக்தியூடாக கொடுக்கப்படுகிறது. அந்த சக்தி ஞான அருள் அங்கே வேல் வடிவிலே நாங்கள் பார்க்கிறோம். இங்கே தைப்பூச நன்னாளிலே சிவபெரம்பொருள் நடராஜமூர்த்தமாக அங்கே சக்தியோடு இணைந்து நடனமாடிய சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தைப்பூசம் சிவசக்திக்குரிய ஒரு நாளாகவும் நாங்கள் போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சிவசக்திய ஐக்கியத்தை குறிக்கிற ஒரு நாளாகவும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிவ ஆலயங்களிலே இந்த மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் ஆலயம், திருவிடைமருதூர் ஆலயம், திருப்புடைமருதூர் ஆலயம், இந்த 3 ஆலயங்களிலும் விசேடமாக இந்த தைப்பூச நன்னாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சிவசக்தி ஐக்கியத்தை குறிக்கிற சிவ ஆலயங்கள்ல இந்த தைப்பூச விழா சிறப்பாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய வாழ்வியல்ல, சைவ வாழ்வியல்ல இந்த தைப்பூச வழிபாடு என்பது முருகப்பெருமானுக்கு முதன்மை மிக்க ஒரு வழிபாட்டு நிகழ்வாக, ஒரு விரத நன்னாளாக இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். எங்களுடைய இந்த பிரபஞ்ச உற்பத்தி சிவபெரம்பொருள் ஐந்தொழில்களை ஆற்றுகிறான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற ஐந்தொழில்களை ஆற்றுகிற இந்த சிவபெரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தியிலே இந்த பஞ்சபூதங்களிலே முதலிலே நீர் உற்பத்தியானது என்று நாங்கள் விஞ்ஞான ரீதியாக பார்க்கிறோம். முதலிலே நீர் உற்பத்தியாகி இருக்கிறது. அந்த நீரிலே ஒரு உயிரினம் உற்பத்தி ஆகி இருக்கிறது. முதல் தோன்றிய உயிரினம் நீரில் உற்பத்தி ஆகியது என்பது எங்களுடைய சைவ வாழ்வியல் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இதை விஞ்ஞானமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த உலக சிருஷ்டியினுடைய ஆரம்ப நாள் தைப்பூச நன்னாள். அங்கே பிரபஞ்ச படைப்பிலே, இறை படைப்பிலே முதலிலே நீர் உருவாக்கப்பட்ட நாள். பஞ்சபூதங்களிலே அங்கே நீர் ஒரு பூதமாக இருக்கிறது. அந்த நீர் உருவாக்கப்பட்ட நாள், அந்த நீரிலிருந்து உயிரினம் தோன்றிய நாள், உலக சிருஷ்டியினுடைய முதல் நாள். அங்கே சிவன் சக்தி ஐக்கியமாக நடராஜ பெருமான் சிவகாமி தாயாரோடு நடனம் ஆடிய நாள். அங்கே பதஞ்சலி, வியாக்கிரவாதர் என்று சொல்லப்படுகிற முனிவர்கள், அங்கே 30 முக்கோடி தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் காணும்படி சிவசக்தி இணைந்து திருநடனம் ஆடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். எங்களுடைய சைவ வாழ்வியல்ல இந்த புதிரெடுத்தல் என்று சொல்லப்படுகிற நிகழ்வு இந்த தைப்பூச நன்னாளிலே நடைபெறுகிறது. புதிரெடுத்தல், புது அன்னம்
ஊட்டல், புது அன்னம் உண்ணுதல், அதே போல நல்ல நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறோம். ஏடு தொடக்கலை ஆரம்பிக்கிறோம். அங்கே பெண் பிள்ளைகளுக்கு காது குத்துகிறார்கள். வியாபார தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்கிறோம். அனைத்தும் காரிய சித்தி பெறுகிற ஒரு நன்னாளாக இந்த தைப்பூச நன்னாள் விளங்குகிறது. நாங்கள் எடுத்த காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் அங்கே வெற்றி பெறுகிற ஒரு நன்னாள், உலக சிருஷ்டியினுடைய ஆரம்ப நாள். இந்த உத்தராயண காலத்திலே வருகின்ற முதல் விரத நன்னாள் என்று போற்றப்படுகிற இந்த தைப்பூசம், பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வருகிற அதிசக்தி வாய்ந்த நாள், சிவசக்தி ஐக்கியத்தை கொடுக்கிற நாள், முருகப்பெருமானுக்குரிய சிறப்புக்குரிய வழிபாட்டுக்குரிய இந்த நாளிலே நாங்கள் வழிபாடு செய்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வயல்களிலே புதிதாக அங்கே அறுவடை செய்கிற நெல்லை இந்த தைப்பூச நன்னாளிலே அறுவடை செய்கிறோம். புதிரெடுத்தல் என்று சொல்லுகிறோம். புது நெல்லெடுத்து அதை ஆலயத்திலே வைத்து பூசை செய்கிறோம். அந்த நெல்லை குற்றி அந்த நெல்லில் வருகிற அரிசியோடு அங்கே பழம் சர்க்கரை சேர்த்து அதை நாங்கள் அந்த இடத்திலே உண்ணுகிறோம். அதே போல அந்த புத்தரிசியிலே அன்றைக்கு புது உணவு படைத்து இறைவனுக்கு நைவேத்தியமாக கொடுத்து எங்களுடைய வாழ்வியல் அந்த நெல்லை சேமித்து வைத்து நாங்கள் அந்த வருடம் முழுவதும் எங்களுடைய உணவுக்காக வாழ்வியலை நகர்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உணவு, உடை, உறையுள் என்பது முக்கியமாக இருக்கிறது. இந்த உலக சிருஷ்டியினுடைய ஆரம்ப நாள், அந்த வருடத்திற்குரிய உணவை நாங்கள் தேடிக்கொள்ளுகிற நாள், ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. அந்த புதிரெடுத்த நிகழ்விலே வருகிற நெல்மணியை அந்த இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அந்த நெல்கதிர்களை நாங்கள் வீடுகளிலே கொண்டு வந்து வைக்கிறோம். அங்கே சுவாமி அறையிலே வைக்கிறோம். அதே போல வீட்டிலே எங்களுடைய பார்வைக்குரிய இடத்திலே அந்த நெற்கதிர்களை நாங்கள் அங்கே தொங்க விட்டு இருப்போம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்வியல்ல அந்த காலம் முழுவதும் எந்நாளும் உணவிற்கு குறைவின்றி எங்களுடைய வாழ்வியல் வாழ வேண்டும். நாங்கள் எடுக்கின்ற எந்த காரியமும் நல்ல காரியமாக வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் வழிபாடு செய்கிற நாள் தைப்பூச நன்னாள். இந்த நாளிலே வித்தியாரம்பம் என்று சொல்லப்படுகிற 7 தொடக்கல் நிகழ்வை நிகழ்த்துகிறார்கள். அதே போல புதிய கலைகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள், கல்வியை தொடங்கிக் கொள்ளுகிறார்கள், புதிய வியாபார தொழில் முயற்சிகளை தொடங்குகிறார்கள். வாழ்வியல்லே அனைத்தும் வெற்றி பெறுகிற முக்கியமான நாள், அன்றைக்கு விசேஷமான நாள், சிவசக்தி ஐக்கியத்தை கொடுக்கிற நாள், முருகப்பெருமான் அங்கே வேல் வடிவிலே ஞானமாக காட்சி கொடுக்கிற நன்னாள். அந்த நாளிலே நாங்கள் எடுக்கிற காரியம் எல்லாம் சிறப்புக்குரியதாக வெற்றி பெறுகிற ஒரு நன்னாள் இந்த தைப்பூச நன்னாள். எங்களுடைய சைவ வாழ்வியல்ல இந்த முருக வழிபாடு என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தொன்மையான வழிபாடாக நாங்கள் இந்த முருக வழிபாட்டை பார்க்கிறோம். எங்களுடைய சங்க காலத்திலிருந்து இந்த முருக வழிபாடு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. சங்க காலத்திலே முருகப்பெருமான் பற்றிய தகவல்களை நாங்கள் காணுகிறோம். இந்த தைப்பூச நன்னாளிலே அங்கே வேலன் வரியாட்டு என்று சொல்லப்படுகிற ஒரு ஆடல், ஒரு கூத்து வடிவம் சார்ந்த ஒரு ஆடலை அங்கே ஆண்களும் பெண்களும் இணைந்து ஆடியதாக நாங்கள் இந்த சங்ககால இலக்கியங்களை கற்பதனூடாக அந்த செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த தைப்பூசம் மிகவும் சுவீட்சமான நாள். அன்று தொடங்குகிற நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கிற நன்னாள் இந்த தைப்பூச நன்னாள். தைப்பூச நன்னாளிலே வேல் வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் என்று சைவ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் சக்தி இடத்திலே முருகப்பெருமான் வேல் பெற்ற நன்னாள். அந்த நன்னாளிலே வேல் வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தருகிறது இந்த தைப்பூச நன்னாள். தைப்பூச நன்னாளிலே நாங்கள் திருப்புகழ் மகா மந்திர பூசை செய்கிறோம். இந்த முருகப்பெருமானுக்குரிய பாசுரங்களை நாங்கள் ஓதி வழிபாடு செய்ய வேண்டும். அருணகிரிநாதரினால் அருளப்பட்ட ஒரு அற்புத மந்திரம் முருக மந்திரம் திருப்புகழ். அந்த திருப்புகழை நாங்கள் ஓதி வழிபாடு செய்ய வேண்டும். அதே போல மகா ஸ்கந்த கோமம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அந்த ஆலயங்களில் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் அந்த மகா ஸ்கந்த கோம நிகழ்வுகள் நடைபெறும். நாங்கள் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதும் நன்மையை கொடுக்கிறது. எங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவுகிறது என்று எங்களுடைய ஆன்றோருடைய வாக்காக இருக்கிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே நாங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே வழிபாடு செய்கிற பொழுது நாங்கள் வேண்டுகிற வரம், எங்களுடைய மனதிலே இருக்கிற விருப்பங்கள் நிறைவேறுகிற ஒரு முக்கியமான நாளாக நாங்கள் பார்க்கிறோம்.
அங்கே தில்லை புராணத்திலே சிதம்பரத்தலமும் இந்த தைப்பூசம் பற்றியும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த தில்லை புராணத்திலே இரணியவர்மன் என்று சொல்லப்படுகிற மன்னன் தில்லையம்பதியிலே பல்வேறு திருத்தொண்டுகள் செய்து இந்த தைப்பூச நன்னாளில் அங்கே நடராஜ பெருமானாகிய ஈசனை நேருக்கு நேர் சந்தித்து பெரும்பேறு பெற்றான் என்று பார்க்கிறோம். அங்கே தில்லையிலே பணி செய்த இரணியவர்மன் அங்கே தில்லைநாடராஜ பெருமானுக்கு அணுக்க தொண்டனாக அங்கே அவன் நினைப்பாக பணி செய்து அங்கே நடராஜ பெருமானை நேருக்கு நேர் சந்திக்கிறான். நடராஜ பெருமான் சந்திக்கிறான் என்றால் நடராஜருடைய அருள் அவனுக்கு கிடைத்த ஒரு அருமையான பொக்கிசமான நன்னாள் இந்த தைப்பூச நன்னாள். அங்கே நடராஜ பெருமானுடைய அருள் பெற்று எம்பெருமானுடைய திருவடி கடல்களை அடைந்த நன்னாள் தைப்பூச நன்னாள் என்று நாங்கள் தில்லை புராணத்தை கற்கிற பொழுது அங்கே அறிந்து கொள்ளுறோம். அதே போல இந்த தைப்பூச நன்னாள் சிவன் பெருமானுடைய ஆலயங்களிலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்ற செய்தியையும் நாங்கள் பார்த்திருந்தோம். சென்னையிலே இருக்கிற கபாலீஸ்வரர் ஆலயத்திலே இந்த தைப்பூச நன்னாளிலே தேனினால் அபிஷேகம் செய்வார்கள். இந்த தேனினால் நடைபெறுகிற அபிஷேகத்தை காண்பது எங்களுடைய பிறவி பிணியை நீக்கும் என்று சொல்லுகிறார். அங்கே மணிவாசக பெருமானால் அருளப்பட்ட திருவாசகத்தை நாங்கள் தேன் என்கிறோம். திருவாசகத்தேன். அந்த திருவாசகத்தை பாடுகிற பொழுது எங்களுடைய பிறவி பிணி அறுகிறது. பிறவியற்ற பேரானந்த நிலைக்கு ஆன்மா வழிப்படுத்தப்படுகிறது. அங்கே கபாலீஸ்வரர் ஆலயத்திலே இந்த தைப்பூச நன்னாளிலே சிவபெருமானுக்கு அங்கே குடங்குடமாக தேனினால் அபிஷேகம் சொரிவார்கள். அந்த காட்சியை காண்பதற்காக லட்சோப லட்சம் சைவ அடியவர்கள் கூடுவார்கள். அந்த காட்சி எங்களுடைய பிறவி பிணியாகி அந்த அருமருந்து பிறவி பிணியை போக்குகிற சிறப்பு இருக்கிறது. அங்கே எங்களுடைய புண்ணிய நதிகளிலே ஒன்றாக போற்றப்படுகிற காவேரி நதி. எங்களுடைய சைவ வழிபாட்டிலே இந்த நதி வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. ஆறுகள் நதிகளை வழிபாடு செய்கிறோம். பஞ்சபூத வடிவமாக இறைவன் இருக்கிறான் அல்லவா. இந்த நீர் வழிபாடு சைவத்திலே முக்கியமாக இருக்கிறது. எங்களிடத்திலே குற்றங்களை நீக்குவதும் இந்த நீர் வழிபாடு. அங்கே கொங்கு மண்டலத்தில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரும் அங்கே இந்த தைப்பூச நன்னாளிலே அங்கே பாய்கின்ற காவிரி ஆற்றினுடைய தீர்த்தத்தை எடுத்து காவடியாக அவரவர் ஊரில் உள்ள முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அந்த நீரை சொரிந்து வழிபாடு செய்வார்கள். அந்த காவிரி நீரை அங்கே தீர்த்த காவடியாக கொண்டு செல்லுதல். அந்த தீர்த்த காவடி என்பது அந்த காவிரி நீரை குடத்திலே எடுத்து தலையிலே சுமந்து அப்படியே பாத யாத்திரையாக சென்று அந்த சன்னிதானத்திலே இருக்கிற இறைபெருமானுக்கு அங்கே நீர் சொரிகிற நிகழ்வு தான் இந்த தீர்த்த காவடி என்று பார்க்கிறோம். இந்த காவிரி நீரானது அங்கே முக்கியமாக இந்த தைப்பூச நன்னாளிலே சிறப்புக்குரிய நதியிலே காவிரி நதி தைப்பூசத்தோடு அதி உன்னத சிறப்புக்குரிய நதியாக இருக்கிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே காவிரி ஆற்றிலே நீராடினால் எங்களுடைய ஜென்மதோஷ பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறோம். அந்த காவிரி ஆற்றிலே சிவன் சக்தியினுடைய ஐக்கியம் சிவபெருமான் இடபரூபராக காட்சி அருளுவான் என்று அங்கே வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே காவிரி நதி மிக முக்கியமான நதியாக இருக்கிறது. இந்த காவிரி நதியினுடைய வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. அங்கே முருக பக்தர்கள் அன்றைக்கு அந்த காவிரி நீட்டை புனித தீர்த்தமாக முருகப்பெருமானுடைய திருமேனியிலே சொரிவார்கள். மிக முக்கியமான நாள். இதே போல அங்கே ஊதிமலை என்று சொல்லப்படுகிற அந்த முருகப்பெருமான் விரும்பி உரைகின்ற அந்த உத்தாண்ட முருகன் ஆலயத்திலே உள்ள கொங்கண சித்தரனால் செய்யப்படும் அந்த கொங்கண சித்தருக்கு அந்த உத்தண்ட முருகன் ஆலயத்திலே இருக்கிற கொங்கண சித்தர் எங்களுடைய 15 சித்தர்கள்ல முக்கியமான ஒருவர். அங்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்து அருள் பெற்ற ஒரு சித்தர். அந்த கொங்கண சித்தருடைய ஆலயத்திலே செய்யப்படுகிற 108 மூலிகையிலான அபிஷேகத்தை காண்பதற்காக தைப்பூச நன்னாளிலே அடியவர்கள் குவிவார்கள். முருகப்பெருமானுடைய சன்னிதானம் அங்கே இருக்கிற சித்தருக்கு 108 மூலிகையினாலே அபிஷேகம் நடைபெறும். அந்த 108 மூலிகையினாலே செய்யப்படுகிற அபிஷேக நீரை பருகுவதற்காக அடியவர்கள் விரைந்து ஓடிச் செல்வார்கள். அது பல வியாதிகளை தீர்க்கும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருக்கிறது.
இந்த தைப்பூச நன்னாளிலே அங்கே அடைபெறுகிற அபிஷேகம் ஒரு சக்தி மிக்க அபிஷேகமாக இருக்கிறது. ஏனென்றால் உலக சிருஷ்டியினுடைய நீர் உற்பத்தி ஆகிய நாள். அந்த நாளிலே இறைவனை திருமஞ்சன நீராட்டி வழிபாடு செய்கிறோம் அல்லவா. அந்த நீர் அதிசக்திக்குரிய நீரா இருக்கிறது. எங்களுடைய உடல் நோயை நீக்குகிறது, பிறவி நோயையும் நீக்குகிறது, பிறவி பிணியையும் நீக்குகிற சக்தி இருக்கிறது. அதே போல நாங்கள் சப்த கன்னியர்கள் என்று பார்க்கிறோம் அல்லவா. அந்த சப்த கன்னியர்களுக்கு ஈசன் காட்சி கொடுத்து வரங்களை அளித்தான் என்று நாங்கள் குளிர்த்தலை கடம்பவரநாதருடைய தலவரலாற்று புராணத்திலே பார்க்கிறோம். சப்த கன்னியருக்கு சிவன் வரம் கொடுக்கிறான், அவர்களுக்கு அதிசக்தி வாய்ந்த வரத்தை கொடுக்கிறான். எந்த நாளிலே கொடுக்கிறான் என்றால் இந்த தைப்பூச நன்னாளிலே கொடுக்கிறான். மிக சக்தி வாய்ந்த ஒரு நன்னாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த தைப்பூச நன்னாள் தமிழருடைய பண்பாடு, தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய வழிபாட்டோடு சிறப்புக்குரியது என்பதை நாங்கள் சோழர் கால கல்வெட்டு வரலாற்றின் ஊடாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த சோழர் காலத்தில் தைப்பூச விழா அங்கே கூத்துக்கள் கேளிக்கை நிறைந்த ஒரு அற்புதமான மக்கள் ஒன்று கூடுகிற ஆலயங்களில் ஒன்று கூடுகிற ஒரு அற்புதமான விழாவாக நடைபெற்றிருக்கிறது. இதற்கு சான்றாக திருவிடைமருதூரில் உள்ள மகாலிங்கேஸ்வரர் கோயில் கல்வெட்டு அங்கே கூறுகிறது. இந்த தைப்பூச நன்னாளுடைய சிறப்பு பற்றி கூறுகிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே நாங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அல்லவா. முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டிலே நேர்த்திகளிலே இந்த காவடியாடுதல் என்பது முக்கியமாக இருக்கிறது. காவடி என்றால் முருகப்பெருமான், முருகப்பெருமான் என்றால் காவடி என்று சொல்லுகிற வகையிலே இந்த காவடியாட்டம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்கிற ஒரு வடிவ வழிபாடாக இருக்கிறது. அங்கே 16 விதமான காவடிகளை எடுத்து வழிபாடு செய்வது விசேஷம். இந்த தைப்பூச நன்னாளிலே விசேஷம். அங்கே இந்தியாவில் உள்ள பழனியிலே தைப்பூச நன்னாளிலே இந்த 16 விதமான காவடியோடு மக்கள் அலையலையாக கூடுவார்கள். இந்த காவடியாட்டம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியமாக இருக்கிறது. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சக்கர காவடி, தீர்த்த காவடி, பறவை காவடி, மச்சக்காவடி, மயில் காவடி என்று சொல்லப்படுகிற காவடி ஆட்டங்களை எல்லாம் இந்த இடத்திலே ஆடி மகிழ்ந்து கொள்ளுவார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அம்மையோடு தொடர்பட்ட ஒரு நாளாகவும் இந்த தைப்பூச நாளை புராணங்கள் சொல்லுகிறது. முருகப்பெருமான் வள்ளியை மனம் செய்து கொள்ளுகிறான். அங்கே முருகப்பெருமான் வள்ளியை மனம் செய்து கொள்ளுகிற பொழுது தெய்வயானை அம்மன் முருகப்பெருமானோடு ஊடல் கொள்ளுகிறான். அந்த முருகப்பெருமானுக்கும் தெய்வயானை அம்மைக்கும் இடையிலான அந்த ஊடல் என்பது ஒரு பொய்க்கோபம், குறிப்பிட்ட நிறத்திலே வருகிறது. அந்த ஊடல் கொள்ளுகிறாள் தெய்வயானை அம்மை. அந்த ஊடலை முருகப்பெருமான் தீர்த்த நாளும் இந்த தைப்பூச நன்னாள் என்று சொல்லுகிறோம். இது திரு ஊடல் விழா என்ற பெயரிலே பல முருகன் ஆலயங்களிலே வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. முருகப்பெருமானுடைய தலங்கள்ல இந்த விராலிமலை முருகப்பெருமானுடைய ஆலயம் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த மயிலம் விராலிமலை முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே முருகப்பெருமான் அங்கே ஏறி வருகின்ற இந்த மயில் வாகன சேவையை காண்பதற்காக லட்சோப லட்சம் அடியவர்கள் குவிக்கிறார்கள். அங்கே தோகை மயிலிலே முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறான். இந்த பிரபஞ்சத்திலே அங்கே சூரபத்மன் சேவலும் மயிலுமாக மாறுகிறான். அந்த மயில் வாகனம் மயில் சேவையை காண்பதற்காக அங்கே அடியவர்கள் குவிகிறார்கள். ஏன் அங்கே குவிகிறார்கள் என்றால் அந்த மயில் காட்சியை கண்டால் அவருடைய பிறவி பிணி நீங்குகிறது. பிறவி தலையிலிருந்து விடுபடுவதற்கான அந்த ஞானம் கிடைக்க பெறுகிறது. அங்கே சூரபத்மனை முருகப்பெருமான் ஞானத்தினாலே சேவலும் மயிலும் ஆக்குகிறான். அந்த உடலை இருகூறாக்குகிறது. சேவலும் மயிலுமாக வருகிறது. அந்த மயில் சேவை என்பது முக்கியமாக இருக்கிறது. அங்கே நாதவிந்த கலாதீத நமோ நமோ என்று அங்கே திருப்புகழை அருணகிரிநாதர் பாடுகிறார். நாதம் பிந்து என்று சொல்லப்படுற அங்கே சேவலும் மயிலுமாக முருகப்பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த மயில் சேவையை காண்பதற்காக அடியவர்கள் எல்லாம் அங்கே குவிந்து கொள்ளுகிற காட்சியை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அது விராலிமலை முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இந்த மயில் சேவை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது.
இந்த தைப்பூச நன்னாளிலே முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு அடியவர்கள் பாத யாத்திரையாக செல்வார்கள். காவடியை சுமந்து செல்வார்கள். வேல் குத்தி அலகு குத்தி ஆடுவார்கள். அங்கே காவடி ஆடி அங்கே பாத யாத்திரையாக செல்லுகிற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தைப்பூச நன்னாளில் சம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பித்திருக்கிறார். மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமையிலை கைப்பூசும் நீட்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்புருகள் என்று சொல்லப்படுகிற அந்த பதிகத்திலே தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று அங்கே சம்பந்த குழந்தை பாடுகிற பொழுது பூம்பாவை உயிர் பெற்றெழுகிறார். கைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமையிலை கைப்பூசும் நீட்டன் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன்புழுகள் நேரிழையால் கொண்டாடும் தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று சம்பந்த குழந்தை பாடுகிறான். மைப்பூசும் ஒன்கண் மடநல்லார் மாமையிலை அந்த கபாலீஸ்வர பெருமான் மாமையிலையிலே வீட்டிருக்கிற கபாலீஸ்வர பெருமானிடத்திலே சம்பந்த குழந்தை இந்த தைப்பூச நன்னாளிலே இந்த பதிகத்தை பாடுகிற பொழுது பூம்பாவை உயிர் பெற்றுக் கொள்ளுகிறார். அங்கே குடத்திலே சாம்பலாக இருந்த அந்த பூம்பாவை தந்தையார் கலக்கம் அடைகிற பொழுது அங்கே பூம்பாவை உயிர் பெற்றுக் கொள்ளுகிறார். சம்பந்த குழந்தை கடைசி வரியிலே பாடுகிறார். தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவா என்று சம்பந்த குழந்தை பாடுகிற பொழுது அங்கே பூம்பாவை உயிர் பெற்றெழுகிறார். அற்புதமான நாள். கபாலீஸ்வரம் திரு மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரம் கைப்பூசும் நீட்டன் கபாலீச்சரம் அமர்ந்தான். அந்த கபாலீச்சரத்தில் இருக்கிற நாங்கள் திருநீறு அணிந்து வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய பிறவி பிணி நீங்க வேண்டும், நீங்குவதற்காக வழிபாடு செய்கிறோம். அந்த முருகப்பெருமான் வேறு சிவன் வேறு அல்ல. கந்தபுராணத்திலே பார்க்கிறோம், சிவபெருமான் தான் முருகப்பெருமானாக வடிவம் கொள்ளுகிறான். அந்த சிவ வடிவம் அந்த கபாலீச்சரத்திலே இருக்கிற இறை பெருமான் அங்கே பூம்பாவை உயிர்ப்பிக்கிறான். இது முக்கியமான ஒரு நாள். அதே போல அப்பர் பெருமான் பூச நாளில் புனித நீராடி ஈசனை பணிவது என்று பாடுகிறார். அந்த பூச நாளிலே நாங்கள் நீராடி வழிபாடு செய்ய வேண்டும். மிக மிக முக்கியமான நாள். இந்தியாவிலே உள்ள தென்னிந்தியாவிலே உள்ள புண்ணிய நதிக்கரைகளிலே நாங்கள் நீராடி வழிபாடு செய்கிறோம். அந்த புனித நதிகள் பாய்கிற ஒரு அற்புதமான பதி. அந்த நதி வழிபாடு என்பது முக்கியமாகிறது. தைப்பூச நன்னாளிலே நாங்கள் நதிகளிலே நீராடி வழிபாடு செய்தால் எங்களுடைய பாவம் களைகிறது, பிறவிப்பிணி நீங்குகிறது. அந்த தைப்பூச நன்னாள் முக்கியமாக இருக்கிறது. பூச நாமம் புகுதும் புனலாடவே என்று அப்பர் பெருமான் பாடுகிறார். பூச நாமம் புகுதும் புனலாடவே. அந்த பூச நன்னாளிலே நீராடியவன் ஒருவன் வழிபாடு செய்கிறானோ அவனிடத்திலே இருக்கிற வினைகள் அகலுகிறது, பிறவிப்பிணி நீங்குகிறது, வாழ்வியலே சகல சவ்வாக்கியம் சுபீட்சத்தோடு வாழுகிறான். முக்கியமான நன்னாள். அந்த திருவிடை மருதூரிலே தைப்பூச நன்னாளிலே புனித நீராடும் பெருமானையும் அங்கே சம்பந்த குழந்தை பாடியிருக்கிறார். இந்த பூச நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய ஒரு முக்கியத்துவமான நட்சத்திரம். இந்த 28 நட்சத்திரங்களிலே 8வதாக வருகிற பூச நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய நட்சத்திரம். இந்த நவக்கிரகங்களிலே வியாழன் குருவாக போற்றப்படுகிறான். எங்களுடைய வாழ்வியல்ல உயர் பதவிகளை கொடுப்பதும் கல்வி உயர்வை கொடுப்பதும் இந்த குரு பகவான் தான். ஒரு சமூகத்திலே வாழ்வியல் ஒருவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான் என்றால் குருவினுடைய ஆட்சி முக்கியமாக இருக்கிறது. இந்த பூச நட்சத்திரம் குரு பகவானுக்குரிய ஒரு முக்கியமான நாள். ஆலமர் செல்வனாம் தென்முக கடவுள். ஆலமர் அங்கே கல்லால மரணனிலே கைலையிலே கல்லால மரணனுக்கு வீட்டிருக்கிற தட்சணாமூர்த்தி தென்முக கடவுள் தெற்கு நோக்கி இருக்கிறான். அவன் குரு வழிபாடு குருவாக பார்க்கிறோம். ஆலமார் செல்வனாம் தென்முக கடவுள். அந்த தென்முக கடவுளாகிய ஈசனுக்கே குருவாக அருளியவர் முருகப்பெருமான் சுவாமிநாதன் என்று பார்க்கிறோம். அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓதுகிறான், சிவனுக்கு குருவாக மாறுகிறான். அந்த தென்முக கடவுளாக இருக்கிற ஈசனுக்கே சிவன் குருவாக மாறி இருக்கிறான். அந்த குருவுக்குரிய முக்கியமான நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அங்கே முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியத்துவ நன்னாள் இந்த தைப்பூச நன்னாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாளிலே
முருகப்பெருமானை வழிபாடு செய்வது குருவினுடைய அருளை பெற்று தரும் என்று சொல்வருடைய வாழ்வியல் யார் அவர் உயர்ந்து இருக்கிறாரோ அவருக்கு குருவினுடைய ஆசீர்வாதம் முக்கியமாக இருக்கிறது என்று வாழ்வியலை வெளிப்படுத்துவர் குரு, கல்வியை போதிக்கின்ற குரு. எங்களிடத்திலே ஆன்மாவிடத்திலே ஞானம் பெறுகிற பொழுது இறைவனே குருவாக வந்து ஆட்கொள்வான். மணிவாசகருடைய வாழ்வியல், அங்கே மணிவாசக பெருமானை திருப்பெருந்துறையிலே சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளுகிறான். அங்கே மணிவாசகர் பாடுகிறான், மெய்யேன் பொன்னடிகள் கண்டுண்டு வீடுற்றேன் என்ற 32வது வரியிலே பாடுகிறான். 32 வரியிலே முத்தியடைய போறன் என்பதை இறைவன் ஆட்கொள்ளும் போதே பாடிவிட்டார். அந்த குரு வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் பூசம். அந்த நன்னாள் முருகப்பெருமான் அங்கே சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த குருவாகிய நாள். அந்த குரு வழிபாட்டுக்குரிய நாளிலே நாங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமான நன்னாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரபஞ்ச படைப்பிலே நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தைப்பூச நன்னாள். அந்த நாளிலே ஆலயங்கள் தோறும் தெப்போற்சவம் என்று சொல்லுகிறோம். அன்றைக்கு தீர்த்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த தைப்பூச நீரா நிலையிலே அந்த எந்த ஆலயத்திலே விசேட நிகழ்வு நடந்தாலும் அன்றைக்கு அந்த இறைவனுக்கு திருமஞ்சனம் தீர்த்தம் ஆட்டுகிற அபிஷேகிக்கிற நிகழ்வு தவறாது நடைபெறும். அந்த நாளிலே யார் ஒரு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறாரோ வாழ்வியலில் பெரும் புண்ணிய பேற்றை பெறுகிறார். இந்த பிறவியல்ல, அவர் பிறவி புண்ணியர் இருக்கிற முக்கியமான நாள் அபிஷேகம், தெப்போற்சவம் என்பது தீர்த்த நிகழ்வு, தீர்த்தம் ஆடுதல், இறைவனுக்கு அபிஷேகித்து வழிபாடு செய்கிற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறுகிறது. முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே விசேஷமாக நடைபெறுகிறதா. மடியவர்கள் எல்லாம் தீர்த்த காவடி சுமந்து செல்லுகிறார்கள், பால் காவடி செல்லுகிறார்கள். அங்கே தலையிலே பாற்குடத்தை கொண்டு சென்று முருகப்பெருமானுக்கு ஊட்டுகிறார்கள். அபிஷேக நன்னாள் ஒரு சிறப்புக்குரிய நன்னாள் என்று சொல்லுகிறோம். தெப்போற்சவம் என்று சொல்லப்படுகிற உற்சவம், தீர்த்த உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிற நாள். இங்கே வேல் வேறு வேலவன் வேறு அல்ல, பிரம்ம வித்தியா என்று போற்றப்படுகின்ற ஞான வேலை குமரன் சக்தியிடம் பெற்ற நாள். இந்த வேலானது ஞானத்தை கொடுக்கிறது, கீழே அகன்று மேலே ஒடுங்குகிறது. எங்களிடத்திலே இருக்கிற அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டும். இந்த அறிவு கூறாக ஒடுங்குகிறது. அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் கிடைக்க வேண்டுமானால் அறிவு பெற வேண்டும். எந்த அறிவு என்றால் இறை அறிவு, பதி அறிவு, கடவுளை பற்றிய அறிவு. இந்த வாழ்வியல்லே ஆன்மா பிறவியற்ற பேரானந்த நிலையை பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஞான அறிவு கிடைக்க வேண்டும். அங்கே குமரன் சக்தியிடம் வேல் பெறுகிறான், ஞான அறிவு பெறுகிற நாள், ஞானத்துக்குரிய நன்னாள். வேல் வேறு வேலவன் வேறு அல்ல, முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு. இந்த தைப்பூச நாளிலே வேல் வழிபாடு மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த காவடி ஆடுகிற பொழுது அங்கே அலகு குத்துகிறார்கள். உடல் முழுவதும் 108 வேல் குத்துகிறார்கள். வேல் சல்லிகளை குட்டியை நேர்த்தி கடன் செல்கிறார்கள். அன்றைக்கு வேல் வடிவிலே முருகனை தரிசிக்கிறோம் என்றால் மிக ஒரு அற்புதமான நன்னாள் இந்த தைப்பூச நன்னாள். அந்த வேல் வழிபாடு தைப்பூச நன்னாளிலே முக்கியமாக இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கிற நெல்லையம்பதி என்று சொல்லப்படுகிற இந்த நெல் உற்பத்தியினுடைய ஆரம்ப புள்ளியிடம் ஆக இந்த நெல்லையம்பதி இருக்கிறது. அந்த நெல்லையம்பதியிலே இருக்கிற அன்னை காந்திமதி அம்மன் நெல்லையப்பரை வணங்கி அந்த தாமிரபரணி என்று சொல்லப்படுகிற ஆறு ஆற்றிலே தவமிருந்து அருள் பெற்றாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல திருவரங்கத்திலே இருக்கிற மகாவிஷ்ணுவாகிய நம்பெருமாள் தன் தங்கையாகிய சமயபுரம் மாரியம்மனுக்கு காவிரி கரையிலே சீர்கொடுக்கிற விழாவும் இந்த தைப்பூச நன்னாளிலே சிறப்பு பெறுகிறது. தைப்பூச நன்னாளோடு காவிரியாறு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தில்லையிலே தை மாதத்திலே வருகிற பௌர்ணமி தைப்பூச நன்னாளிலே அங்கே தில்லை சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலே அங்கே நடராஜ பெருமான் இந்த தைப்பூசமும் பௌர்ணமியும் கூடி வருகிற நன்னாளிலே வியாக்கிரவாதர், பதஞ்சலி, ஜைமினி ஆகிய முனிவர்கள் மூவருடன் அங்கே மால் அயன் 33 தேவர்கள் முனிவர்கள் காணும்படி அங்கே சக்தியோடு இணைந்து நடனம் ஆடிய நன்னாளாகவும் நாங்கள் இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். இந்த தைப்பூச நன்னாளிலே
பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லப்படுகிற தோஷம். எங்களுடைய சந்ததி பரம்பரைகள் தோறும் நாங்கள் அங்கே ஆன்மாக்களை வருத்துவதன் ஊடாக பெறப்படுகிற தோஷம். அங்கே ராமபிரானை கூட பிரம்மகத்தி தோஷம் நீக்கி பீடித்திருக்கிறது. அவர் ராமேஸ்வரத்திலே சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்திருக்கிறார். இன்றைக்கு சிவ ஆலயம் இருக்கிறது. அதே போல வைரவ பெருமானையும் பிரம்மகத்தி தோஷம், அங்கே பிரம்மனுடைய தலையை கொய்கிற பொழுது பிரம்மகத்தி தோஷம் பீடிக்கிறது. அவர் அந்த காசி தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது அந்த வைரவ பெருமானுடைய கையிலே ஒட்டி இருக்கிற அந்த தலை அகன்று விடுகிறது, கபாலம் அகன்று விடு. இந்த பிரம்மகத்தி தோஷம் மிக மிக கொடிய தோஷமாக இருக்கிறது. இந்த தைப்பூச நன்னாளே அங்கே வரகுண பாண்டிய மன்னன் பிரம்மகத்தி தோஷத்தை அங்கே நீக்குவதற்காக திருவிடை மருதூர் ஈசனை வழிபாடு செய்த இந்த திருவிடை மருதூரில் வீட்டிருக்கிற ஈசனுடைய அருளினாலே இந்த தைப்பூச நன்னாளிலே அவனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய நன்னாளாகவும் நாங்கள் இந்த நாளை பார்த்து கொள்ளுகிறோம். பிரம்மகத்தி தோஷம் தான் எங்களுடைய வாழ்வியலே துர்மரணங்கள், திருமண தடைகள், வாழ்வியலே துன்பங்கள் எல்லாம் அவங்களுடைய இந்த பரம்பரையினூடாக வருகிறது. இந்த பிரம்மகத்தி தோஷம் வரகுண பாண்டியனுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய நாள் முக்கியமாக இருக்கிறது. இந்த திருவிடை மருதூர் காவிரியினுடைய படித்துறைக்கு அங்கே பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் இருக்கிறது. இந்த காவிரியார தைப்பூசத்தோடு முக்கியமான நாள். அங்கே ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்திலே வந்து தீர்த்தவாரி செய்து அங்கே வீதி உலா வந்து ஆலயம் செய்வார்கள். இந்த காட்சியை காண்பதற்காக அடியவர்கள் எல்லாம் அலைமோதுவார்கள். சிவசக்தி ஐக்கியத்தை கொடுக்கிற நன்னாள். இந்த காட்சியை காண்பவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்று சொல்லுவார். இந்த சிவசக்தி ஐக்கியம் என்பது இல்லறத்திலே குடும்பத்திலே அங்கே இணைந்து வாழுகிற வாழ்க்கை. இந்த காட்சியை காண்பதனூடாக கல்யாண வரம் கிட்டும் என்று சொல்லுகிறார். இந்த முருகனுக்குரிய விழாவாக இந்த தைப்பூச நன்னாளை பார்க்கிறோம். இந்த குரு பகவானுக்குரிய நாள் இந்த தைப்பூச நன்னாள். இந்த வருடம் குரு பகவான் வியாழன், குரு பகவானுக்குரிய பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையிலே வருகிறது. அங்கே ஆறுமுக நாவலர் பெருமான் சொல்லுகிறார், தைப்பூச நன்னாள் எப்போது வியாழக்கிழமையிலே வருகிறதோ அந்த நாளில் தரிசிப்பது பெரும்பேறு என்று சொல்லுகிறார். அங்கே 1000 கரங்களை உடைய வானாசுரர் அங்கே குடாமுலா ஒழிக்க, அங்கே 1000 தலைகளுடைய வானகம்பர் கீத ஒளி நாத ஒளி முழங்க, அங்கே கனக சபையிலே சிவபெருமான் அங்கே சக்தியோடு இணைந்து ஞான நடனம் ஆடுகிறான். இந்த தைப்பூச நன்னாள் வியாழக்கிழமை கூடி வருகிற அற்புதமான நாளிலே இந்த வருடம் வியாழக்கிழமையிலே தைப்பூச நன்னாள் வருகிறது. குரு பகவானுக்குரிய நன்னாள். இந்த நாளிலே நாங்கள் தவறாது வழிபாடு செய்தால் அந்த இறைவனுடைய ஞான காட்சியை காண்கிற ஒரு அற்புதமான நாள். கிடைத்தற்கரிய ஒரு பெரும்பேறு இந்த ஆண்டு எங்களுக்கு வியாழக்கிழமையிலே இந்த தைப்பூச நன்னாள் வருகிறது. இது குரு யோகம் என்று சொல்லுகிறோம். அந்த குரு பகவானுடைய யோகம் கிடைக்கிற இந்த நாளிலே லட்சுமி குபேர பூசையெல்லாம் செய்வார்கள். செல்வ வெள்ளத்தை பெறுவதற்காக இந்த வியாழக்கிழமையிலே வருகிற தைப்பூச நன்னாளிலே இறைவனை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தைப்பூச நன்னாளிலே இந்தியாவில் உள்ள முருகதலங்களிலே இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயம், பழனி முருகனுடைய ஆலயம் முக்கியமாக இருக்கிறது. அந்த பழனியிலே தாரகாசுரனை வதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த தைப்பூச நன்னாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த நன்னாளிலே நாங்கள் வழிபாடு செய்வது மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த பழனிமலையினுடைய மூலவராக தண்டாயுத பாணி இருக்கிறான். அங்கே பழனி முருகன் இருக்கிறான். அந்த முருகனை 11 சித்தர்களில் ஒருவராகிய போகர் அங்கே நவபாசானத்தினாலே உருவாக்கி இருக்கிறார். இந்த பழனிமலை முருகனுடைய ஆலயத்திலே இந்த தைப்பூச நன்னாளோடு முன்னதாக 10 நாட்கள் விசேட திருவிழா நடைபெறுகிறது. 7ஆம் நாள் தேரோட்ட நிகழ்வு நடைபெறுகிறது. அங்கே வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் ரதத்திலே எழுந்தருளுகிறான். அன்றைய நாளிலே தைப்பூச நன்னாளிலே வள்ளி தெய்வயானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிற நாள். 10ஆம் நாள் தெற்போற்சவம் என்று சொல்லப்படுகிற தீர்த்தோற்சவம் இந்த பழனியிலே வெகு சிறப்பாக நடைபெறும். அங்கே தீர்த்தமாடி வழிபாடு செய்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக இங்கே கோடிக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள். இந்த பழனியிலே முக்கியமான நாள்
அந்த பழனியோடு காவடி என்பது பழனி முருகனுடைய ஆலயத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அங்கே காவடி எடுத்து ஆடுவார், அலகு குத்துவார்கள். சின்ன வேலினாலே அலகு குத்தி ஆடுவார்கள். இந்த உடல் முழுவதும் வேலினாலே குத்தி கொள்வார்கள். சிறிய ரதம் ஒன்றை செய்து அங்கே முதுகிலே முல்லை குத்தி அதை இழுத்து வந்து முருகப்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்வார்கள். அந்த நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அந்த ஆலயத்திலே சிறப்புக்குரியதாக இருக்கிறது. இந்த முருகப்பெருமானுடைய காவடி ஆட்டங்கள்ல இந்த சர்க்கரை காவடி என்று சொல்லுகிறோம். பக்தர்கள் சர்க்கரையை கால்நடையாக சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்வது சர்க்கரை காவடி என்று பார்க்கிறோம். தீர்த்த காவடி என்பது கொடுமுடி என்று சொல்லப்படுகிற அந்த கரூர் மாவட்டத்திலே ஓடுகிற காவிரி ஆற்றினுடைய தீர்த்தத்தை பக்தர்கள் கால்நடையாக தலையிலே சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு ஊற்றுவது தீர்த்த காவடி. அதே போல பறவை காவடி என்பது அங்கே அலகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்திலே வருவார்கள். மச்சக்காவடி என்பது மீனும் நீருடன் பக்தர்கள் அங்கே கால்நடையாக வந்து அந்த முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே இருக்கிற ஆற்றிலே அல்ல நீர்நிலையிலே விடுவார்கள். ஏனென்றால் உலக உற்பத்தி நீருருவாகிய நாள், உயிரினம் மீனுருவாகிய நாள். அந்த மச்சக்காவடி என்பது நீரிலே மீனோடு அங்கே பக்தர்கள் யாத்திரையாக வருவார்கள். அது மச்சக்காவடி என்று சொல்லப்படுகிறது. மயில் காவடி என்பது மயிலிறகை வைத்து அங்கே செய்யப்பட்ட காவடியிலே ஆடுதல். சந்தன காவடி என்பது உடம்பு முழுவதும் சந்தனம் பூசி வருதல். அங்கே சர்ப்ப காவடி என்பது நல்ல பாம்பை அங்கே யாத்திரையாக கொண்டு வந்து முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிப்பது. அங்கே சேவற்காவடி என்பது இறைவனுக்கு சேவலை நேர்த்தியாக வைத்து இறைவனுடைய சன்னிதானத்திலே அந்த சேவலை சமர்ப்பிப்பது. அன்னக்காவடி என்பது இறைவனுக்கு சோறு கொடுத்தல், அன்னம் கொடுக்கிற நிகழ்வு அன்னக்காவடி. பால்காவடி என்பது பால் குடத்தை பக்தர்கள் அங்கே தலையிலே சுமந்து கால்நடையாக எடுத்து வருதல் பால்காவடி என்று சொல்லுகிறோம். வாழ்காவடி என்பது இறைவனுக்கு வாளை கொண்டு வந்து பரிசாக கொடுத்தல் வாழ்காவடி. விளக்கு காவடி என்பது விளக்கு ஏந்தி வருதல் விளக்கு காவடி. இன்றைக்கு நவநாகரிகத்திலே பல வடிவங்களிலே காவடி என்று இதோ தொங்குகிறார்கள், பறக்கிறார்கள். இது எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயற்பாடாக இருக்கிறது. முருகப்பெருமானுக்குரிய அந்த 16 வகையான காவடி ஆடல்களை இன்றைக்கு இந்த தைப்பூச நன்னாளிலே முருகனுக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறார்கள். இதே போல முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான தலம் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே இந்த தைப்பூச நன்னாளிலே அங்கே வழிபாடு நடைபெறுகிறது. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே அங்கே மார்கழி மாதம் பிறந்து விட்டாலே பக்தர்கள் எல்லாம் அங்கே மாலை அணிந்து விரதம் இருந்து அங்கே பாத யாத்திரையாக செல்வார்கள். இந்த தைப்பூச நாள் வரை அங்கே பாத யாத்திரை நிகழ்வு நடைபெறுகிற ஒரு சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தைப்பூச நன்னாள் முருகப்பெருமானுக்குரிய ஒரு சிறப்புக்குரிய நன்னாள். இந்த உலக சிருஷ்டியினுடைய ஆரம்ப நாள். அங்கே சிவசக்தி ஐக்கியத்தை கொடுக்கிற இந்த அற்புதமான நாளிலே, இந்த தைப்பூச நன்னாளிலே நாங்கள் சிவபெருமானை, அம்பிகையை, முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விசேடமாக வேல் வழிபாடு செய்து வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே முருகப்பெருமான் வள்ளிதேவ யானையோடு காட்சி கொடுக்கிற அந்த அற்புதமான நாள். அங்கே தீர்த்த உற்சவம் நடைபெறுகிற ஒரு நன்னாள். இந்த தைப்பூச நன்னாளிலே நாங்கள் முருக ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேண்டும். சிவசக்தி ஐக்கியமாகிய சிவசக்தி அருளை பெற வேண்டும். முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு இந்த தைப்பூச நன்னாளிலே வழிபாடு செய்கிற அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். சிவபரம்பொருளுடைய சிவசக்தியினுடைய அருள் கிடைக்க வேண்டும். அவர்கள் வாழ்வியல்லே சகல சௌவாக்கியங்களையும் பெற்று வாழ வேண்டும். இந்த சொற்பொழிவு உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஆரா தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வாழ்வியலே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொண்டு சந்தர்ப்பத்திற்கு